கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 16:11 வசனம். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமேன். ஆண்டவர் அவருடைய சமூகத்தை குறித்து இந்த நாளில் நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஆமேன். அவருடைய சமூகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்ம இருந்த இடத்துக்கு அவர் பரலோக மகிமைகளை எல்லாம் துறந்து நம்ம இருந்த பூமிக்கு அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலாக மாறி நம்மை தேடி வந்து நம்மை தெரிந்து கொண்டு நமக்காக ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை நமக்கு உண்டாக்கி அந்த ரட்சிப்பை இலவசமாக நமக்கு கொடுத்து நம்முடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து இவ்வளோ காரியத்தை ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சுருக்காருன்னா, நம்ம இருக்கிற இடத்துக்கு நம்மளை தேடி வந்து ஆண்டவர் இதையெல்லாம் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். ஆமேன். இப்போ அவருடைய சமூகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமூகத்தை நம்ம எப்போனாலும் 24 மணி நேரங்களும் ஒரு நாளில் நீங்கள் எப்போனாலும் தைரியமாக அவரிடத்துல கிருபாசன தண்டைக்கு வரும்படியான அவருடைய சமூகத்துக்கு வரும்படியான வாசலை நமக்கு திறந்து கொடுக்கும்படியாக தான் இவ்வளோ பெரிய விலைக்கரையத்தை ஆண்டவர் நம்மளை தேடி வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு அவர் வந்து என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, மாம்சத்திலையும் இரத்தத்திலையும் வெளிப்பட்டு நம்மளை போல மனுஷர் சாயலாக மாறி கர்த்தர் நம்முடைய பாவங்களையெல்லாம் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட்டு நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கி இருக்கிறார். அப்போ இந்த சமூகம் 24 மணி நேரமும் அவர் கொடுத்த விலைக்கரையத்தினால நமக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இவ்வளோத்தையும் நம்மளை தேடி செய்த ஆண்டவரை நம்ம தேடி போகிற ஒரு பிளேஸ் தான் அவருடைய சமூகம். அமேன். அப்போ இவ்வளோவும் எனக்காக ஆண்டவர் என்னைய தேடி வந்து செஞ்சார். இப்போ நான் அவரை தேடி ஒரு இடத்துக்கு போகிறேன். 24 மணி நேரமும் அவர் செய்த விலைக்கரையத்தினால அவருடைய சமூகமானது எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அவரோடு எனக்கு இருந்த உறவு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உறவை தேடி அவரை தேடி அவர் இருக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோன்னா அதுதான் அவருடைய சமூகம். அமேன். அப்படிப்பட்ட அந்த சமூகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு. நீங்கள் எவ்வளோ கவலையில், எவ்வளோ கஷ்டத்தில், எவ்வளோ மனபாரத்தில், துக்கத்தில், துயரத்தில், கண்ணீரில், அழுகையில் அவருடைய சமூகத்துக்குள்ளே நீங்கள் வந்தாலும் அவரை தேடி நீங்கள் வந்து அவருடைய சமூகத்தில் அமருகிறதுனால, அவர்கிட்ட நீங்கள் பேச ஆரம்பிக்கிறதுனால, அவர் பக்கத்தில் நீங்கள் வர்றதுனாலேயே என்ன நடக்கும் உங்களுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவதற்கு முன்பதாக அவரை கிட்டி சேர்ந்து அவர் பக்கத்தில் வருகிற, அவர் சமூகத்துக்கு வருகிற, அவரை தேடி வருகிற உங்கள் மனநிலையை கர்த்தர் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது மாற்றுவார். ஏன்னா அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், இந்த உலகத்தில் எங்கேயுமே பரிபூரண ஆனந்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. நித்திய பேரின்பம் இது ரெண்டும் எங்கே தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட தான் இருக்குது, அவர் சமூகத்தில் தான் இருக்குது. அப்போ அவரை தேடி நம்ம அப்படி போகும்போது முதல்ல உங்கள் சூழ்நிலையெல்லாம் மாற்றுறதுக்கு முன்னாடி உங்களை கர்த்தர் நல்லா ட்ரீட் பண்ணுவார், உங்களை குணமாக்குவார். உங்களை இந்த பரிபூரண ஆனந்தத்தாலும் நித்திய பேன்பத்தாலும் உங்கள் இருதயத்தை முதல்ல நிரப்புவார். உங்கள் இருதயத்தில் சமாதானத்தை கொடுப்பார். உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை நீக்குவார், துக்கத்தை நீக்குவார், பயத்தை நீக்குவார், திகிலை நீக்குவார். உங்கள் கஷ்டத்தை இருதயத்தில் நீங்கள் வேதனைப்பட்டிருக்கிற வேதனையை மாற்றி போடுவார். அவருடைய வார்த்தையை கொடுப்பார். உங்களை தேற்றுவார். முதல்ல தேற்றி அவர் உங்கள் மனநிலையை மாற்றி சந்தோஷப்படுத்தி, எப்படி அன்னாளுடைய மனநிலை அவருடைய சமூகத்தில் வந்து மாறி அதுக்கப்புறம் அன்னாள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று வாசிக்கிறோமோ, அதே போல் கர்த்தர் உங்கள் மனநிலையை மாற்றி சந்தோஷப்படுத்துவார். அது அவருடைய சமூகத்தில் மட்டும்தான் இருக்குது. அதனால் இப்படிப்பட்ட அவருடைய சமூகத்தை மிஸ் பண்ணாமல் டெய்லி ஒவ்வொரு நிமிடமும் நாம் தேட ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மை அவருடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி நம்மை ஆசிர்வதிப்பார். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளின்படியே எங்களை தேடி வந்த உங்களுடைய சமூகத்துக்கு தேடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் ஓடிவர எங்களுக்கு கிருபையை கொடுப்பீராக. உம்முடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்கள் இருதயங்களை நீர் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. அமேன்.